पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாதம் தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை முதல் தேதி தான். சித்திரை மாத தமிழ் வருஷப்பிறப்பன்று மாங்காய், வெல்லம், வேப்பம்பூ, காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சாப்பிடுவாங்க. இதில் இனிப்பு, காரம், கசப்பு, புளிப்பு அறுசுவை உணவுடன் படைச்சி சாப்பிடுவாங்க. நம் வாழ்க்கையும் அது போல தான். அதாவது சித்திரை மாதத்தில் கிரக நிலையை பற்றி பார்க்கும் பொழுது சித்திரை 13, அதாவது 26/4/2025 ராகு கும்பராசிக்கு மாறுதல், கேது சிம்ம ராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 அன்று புதன் மேசராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 28/11/2025 குரு மிதுன ராசிக்கு மாறுதல். இவ்வாறு கிரகநிலைகள் செயல்படுது. சித்திரை தனுசு ராசி அன்பர்களே, குடும்பம் ராசிநாதனாகிய குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கும் இந்த மாதத்தில் சுக்கிரன், சனி, ராகு சேர்க்கை ஆகியவை கை கொடுத்து உதவி செய்கிறாங்க. வருமானம் போதிய அளவுக்கு இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை. தனஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைக்கிறதுனால எதிர்பாராத பண உதவி கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால வீண் செலவுகளிலும் மருத்துவ செலவுகளிலும் பணம் விரயமாகும். நண்பர்களுக்கு பண உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கும் சாத்தியக்கூறு இருக்குது. கூடிய வரையில் வெயிலில் அலைவதை தவிர்ப்பது ஆரோக்கியத்தை காப்பாற்றி கொள்ள உதவா. திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும். வரனை முடிவு செய்கிறதில் உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை உண்டாகும். தீய ஸ்தானத்தில் சனி, ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டதுனால முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு சேர பிள்ளை அல்லது பெண்ணிற்கு நியமன உத்தரவு கடிதம் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ராசிக்கு 6இல் குருவும் 8இல் செவ்வாயும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தது உத்தியோகம். உங்கள் ராசிக்கு சுபபலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகு இணைவதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகளின் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க. சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனசுக்கு திருப்தியை அளிக்கும் வேலை கிடைக்கும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கூடுதல் சலுகைகள் கிடைக்கும். தொழில், வியாபாரம், வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள். சந்தையில் உங்கள் பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதன் காரணமாக லாபமும் உயரும். அன்றாட விற்பனை மூலம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்கள் சகாய விலையில் கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு வங்கிகள் உதவி புரியா. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கிறது. உற்சாகத்தை தரும். அளவோடு புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம். அடுத்தது கலைத்துறையினர். அதை பற்றி பார்க்கும்பொழுது
தன ஸ்தானத்திற்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறதுனால சுக்கிரனும் அனுகூல நிலையில் சஞ்சரிக்கிறார். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் இருக்குது. வருமானமும் செல்வாக்கும் உயரும். கர்நாடக சங்கீத வித்வான்கள், நாதஸ்வர கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், திரைப்பட நடிகைகள், ஓதுவா மூர்த்திகள், வைணவ திருக்கோயில் அரையர் ஆகியோர் பிரபலமானவங்க. கிரக நிலைகளின்படி இதுவரை ஓதுவா மூர்த்திகள், அரையர்கள் இல்லாத திருக்கோயில்களுக்கு இவர்கள் புதிதாக அமர்த்தப்படுவாங்க என்பதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அரசியல் துறையினர் சுக்கிரன், ராகு, சனி ஆகிய மூவருக்குமே அரசியல் துறையிடம் தொடர்பு இருக்குது. இந்த மூவருமே அனுகூலமான நிலைகளில் சஞ்சரிக்கிறதுனால அரசியல் துறையினருக்கு செல்வாக்கு உயரா. மேலிட தலைவர்களின் ஆதரவும் அதிகரிக்கா. நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அடுத்தது மாணவ மாணவியர், புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமான நிலைகளில் உலா வருகிறார்கள். நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்க. ஆசிரியர்களின் பிரத்யோக அக்கறையும் வழிகாட்டுதல்களும் பாடங்களில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்வீங்க. பெற்றோர்களையும் மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்வீங்க. அடுத்தது விவசாயத்துறையினர், பூமிகாரகனான செவ்வாயும் பயிர்கள் செழித்து வளர உதவா. சூரியனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால நல்ல விளைச்சலும் வருமானமும் கிட்டும். தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு இருக்கும். நவீன விவசாய வசதிகள் கிடைப்பது வயல் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையா. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். பெண்மணிகள் அதை பற்றி பார்க்கும்பொழுது அஷ்டம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால பெண்மணிகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் கவலையே அளிக்கும். ஒரு சிலருக்கு சர்ம உபாதைகள் தொல்லை தரும். தசா புத்திகள் அனுகூலமற்று இருப்பின் ஒரு சில பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள் மேற்கொள்ள நேரிடும். அதன் மூலம் பல மாதங்களாக உடலை வருத்தி வந்த உபாதைகளுக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும். திட்டமிட்டு செலவு செய்தல் மிகவும் அவசியம். உடல் உபாதைகளுக்கு சாதாரணமானவதான் என நினைக்காம தகுந்த மருத்துவரிடம் காட்டி யோசனை பெறுதல் மிகவும் அவசியம். அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்த. பரிகாரம் வைத்தியநாதர கோயிலில் தரிசனம் அஷ்டமஸ்தான செவ்வாயின் தோஷத்தை அடியோடு போக்கிவிடும். செவ்வாய் தோஷத்திற்கு பரிகார திருத்தலம் வைத்தீஸ்வரர் கோயில். அனுகூலமான தினங்கள் சித்திரை 3-5, 11-13, 17-19, 23-25, 29-30. சந்திராசிரம தினங்கள் சித்திரை 20 பிற்பகல் முதல் 22 மாலை வரை.